மகா பெரியவா. என்ன கல்யாணி, இன்னும் என்ன கவலை உனக்கு? IBM அவரை பத்தி தான் கவலை. என்னை பத்தி ஏதாவது டிஸ்கஷனா? இல்ல, தெய்வத்தின் குரலை பத்தி பேசிட்டு இருந்தோம். தெய்வத்தின் குரல் பத்தி பேசிட்டு இருந்தேளா இல்ல நான் தெய்வத்தின் குரல் படிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தேளா? எனக்கு முந்தின தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை. அப்பெல்லாம் பார்த்தா பொம்நாட்டிகள் வேலைக்கு போகல, ஆத்து நிர்வாகத்தை பார்த்துன்னு இருந்தா. இப்போ உங்க அப்பா தாத்தா காலத்துல எல்லாம் அப்ப பொம்நாட்டிகள் ஆற்றை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டா, போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதனால பொதுவான கருத்து என்னன்னா அவள்லாம் அடைக்கப்பட்டிருந்தா. ஆனால் நிகழ்காலத்தில் எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும். பெண்களும் ஆண்களுக்கு சரி நிகர் சமம்னு தானே சொல்கிறா. அதனால் பெரியவா சொல்கிறத ஏற்றுக்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். நான் இப்படிலாம் சொல்கிறேன்னு என்ன பெரியவா என்னை சமிக்கணும். விவாகத்தின் போது சப்தபதின்னு சொல்லுவா இல்லையா, அந்த 7 அடி எடுத்து வைக்கிறச்ச அப்ப சொல்லப்படுற மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, நாம் இருவரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே சிந்திப்போம், சேர்ந்தே செயல்படுவோம், எல்லாமே சேர்ந்தே தான். மகா